என் அன்பு பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன். எனது பிள்ளைகளின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ, அதேபோல் இந்த சாயி என் பிள்ளைகளுக்கு எது தேவையோ, எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன். நான் இருக்க எதற்கும் பயப்பட வேண்டாம் குழந்தையே, கவலை வேண்டாம். என்னையே முழுமையாக நம்பு. நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்வோடு அனுபவிப்பார். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன். காத்திரு. உன் பிரச்சனைகள் எல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகின்றேன். கலங்காதே தங்கமே. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. என் ஆசீர்வாதம் என்று உனக்குண்டு குழந்தையே. என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. இந்த சாயப்பா ஆசையோடு அனைத்தும் நடக்கும். உன் முயற்சி வீண் போகாது தங்கமே. வெற்றி நிச்சயம். நீ என்னிடம் கேட்ட மாற்றம் கிடைக்கும். நீ வளமாகவும் நலமாகவும் வாழப் போகின்ற உன் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் நேரம் இது. நான் உன்னுள் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு. நான் வேறு, நீ வேறு என்று நீ பிரித்து பார்ப்பது தான் நமக்குள் இருக்கும் சுவர். எந்த செயலும் நீ செய்வதல்ல குழந்தையே. துன்பம் என்பது மென்மினி பூச்சி போல் மறைந்துவிடும். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாகட்டும், தாங்க முடியாத வேதனையாகட்டும், உன்னுடன் மாதா, பிதா, குரு, தெய்வமாக உன் மனதினுள் சாயி அரியாசனமிட்டு வீற்றிருக்கின்றேன். என்னை மனதார சரணடை. உன் மனதில் சாந்தி நிலவட்டும். நம்பிக்கையையும் பொறுமையையும் உனது அணிகலனாக அணிந்திரு. நல்லதே நடக்கும் குழந்தையே. நல்லதை மட்டுமே நினை. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். உன்னை இருள் சூழ்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. என் ஒளி எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் இருக்கும். என் மீது பக்தி உள்ளோர்க்கு குறை ஏதும் உண்டோ? அவர் மனதால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதும் இல்லாமலேயே வந்து சேரும். யாரை நான் அரவணைக்கின்றேனோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ தீவில் இருந்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக நான் அவர் அருகில் இரவும் பகலும் இருப்பேன். என் குழந்தைகள் எங்கே சென்றாலும், எவ்விடத்தில் இருந்தாலும் நான் அவர்களுக்கு முன்னரே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு நான் தரிசனம் அளிப்பேன். எனக்கு வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள் சாயப்பாவிடம் சொல்லியும் தீர்க்க முடியாமல் விட்டுவிட்டார் என்று எண்ணிவிடாதே. என் குழந்தைக்கு எப்போதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் கைவிடாதே. நல்ல துணை என்பது உதவி செய்வது மட்டுமல்ல, உன் பிரச்சனைகளை முழு மனதோடு காது கொடுத்து கேட்பதும் தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். இவர்கள் ஏன் இப்படி என்று எண்ணுவதை விட இவர்கள் எப்படித்தான் என்று அவர்களை ஒருபோதும் நினைத்து பார்க்காதீர்கள். நிம்மதி உங்களை கட்டி தழுவும். வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே குழந்தையே. உனக்கு வரவேண்டிய கடன், பணம், பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. நீ எதை தேடினாலும் முதலில் இறைவனை தேடு. அவனுக்கு தெரியும் நீ எதை தேடுகின்றாய் என்று. நிச்சயம் உனக்கானதை அவனே தருவான். நீ எதையும் தேட தேவையில்லை குழந்தையே. என் மீது பாரத்தை வைத்துவிட்டால்
அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு. நடக்கும் செயலுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற அளவிற்கு உனது மனதை சிறிது மாற்றிக்கொள். அப்போது இனம் புரியாத அமைதி உன் மனதில் உண்டாகும். பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகிப் போவதை நீ காண்பாய். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கும் பெரும் தவறாகிவிடும். என் தங்கமே, பச்சோந்தி கூட தோற்றுப் போகும். போட்டி வைத்தால் புயல் வேக குணவேடம் போடும் முகமூடி மனிதர்களிடம் உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும். மனதும் சரி, மண்பானையும் சரி, அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க நீ பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள் தான் உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து விடுவதையும் நிர்ணயிப்பது உன் நல்ல குணமல்ல, நீ வைத்திருக்கும் பணம் மட்டும்தான். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது. நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் வரும். நீ படும் சிரமங்கள் யாவும் விரைவில் மாறும். உன்னை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். காத்திரு. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம். எளிமையான வாழ்க்கைத்தான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும். நன்றாக பேசிக்கொண்டே இருப்பது மட்டும் திறமையல்ல, சில நேரங்களில் பேசாமல் இருப்பதும் திறமைத்தான் குழந்தையே. அடுத்தவன் தவறாக நினைப்பான் என்று பயந்து வாழ்ந்து விடாதே. உன்னை தவறாக நினைக்க அவன் அவ்வளவு பெரிய உத்தமன் இல்லை என்று தன்னம்பிக்கையோடு உன் மனதிற்கு ஏற்றவாறு வாழ்ந்துவிடு. வாழ்வில் குறுக்கிடும் கஷ்டத்தை எண்ணி கலங்க வேண்டாம். சகிப்புத்தன்மையுடன் பொறுத்துக்கொள். அமைதியாக கடமையில் ஈடுபடு. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டார் பல வழிகள் நீங்கி என் மீதான நம்பிக்கை பூக்கத் தொடங்கிவிடும். வாழ்க்கை சுபிக்ஷமாகும். வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு. அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றால் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம். என் வார்த்தைகளும் என் புதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும். அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும். என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருள்வேன். யாரிடமும் எதையும் கேட்காதே, என்னிடம் மட்டும் கேள். உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் தங்கமே. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னை சரணடைந்திருக்கின்றா. உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். நடக்கட்டும். நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு. நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு. உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன். அவமானப்படும் போது கவலைப்படாதே. வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன். உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே. இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அதை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும். நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்வு. உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னால் உடனே தீர்க்க முடியும். ஆனால் இதை செய்தால் நம்பிக்கை பொறுமை எனும் பாடம் எப்படி கைவரும்? என் குழந்தைகளுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. கவலைப்படாதே. எந்த துன்பம் வந்த போதும் என்னை நினைத்துக்கொள். என் நாமத்தை உச்சரி. நல்ல மாற்றத்தை நீ உணர்வாய். வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன். நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவலி மட்டுமே. எனக்கு தெரியும் தங்கமே. நான் உன்னோடு இருக்கின்றேன். விதையும் வினையும் ஒன்றே. இறுதியில் பலனை கொடுத்தே தீரும். ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டியதை காலத்தில் செய். ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில் தான் நீ இருக்கின்றாய். உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியம் அல்ல. நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது. சந்தேகம் வேண்டாம். சத்தியமாக சொல்கின்றேன். என் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன். அன்பு குழந்தையே,
ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே. தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்தடையும். பொறுமனமே, என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன். உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும். ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு. உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவார். சிந்தித்து அளவாக பேசு. பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பு அதிகம் குழந்தையே. நீ மீண்டு வருவார். எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பார். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன. உன் பாதை தெளிவாக உள்ளது. நம்பிக்கையுடன் முன்னேறு. நல்லதே நடக்கும் தங்கமே. நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன் எழுவாய். உன் கை என் பிடியில் இருக்கும் போது குழப்பம் ஏன்? யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு? உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. நடப்பவனுக்கே தூரம் குறைவதைப் போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும். நான் இருக்கின்றேன். இனி எல்லாம் சுகமே உனக்கு. உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினை. ஆறுதலான வார்த்தை கூட அடைப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும். பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என் இருப்பிடங்கள். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கு இந்த கவலை? உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு. காலம் நம் கையில். கலங்காதே தங்கமே. நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன். பொறுமையாக இரு. அதற்கு பரிசால் நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை தரத்தான் காத்திருக்கின்றேன். உனக்கென்று எதுவுமே செய்ய எண்ணமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. இதுவே நிரந்தரம் என்றும் நினைக்காதே. மாற்றம் வரத்தான் போகின்றது. நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி, கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து கொண்டு வருகின்றேன். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒலிக்கும். உன்னை நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே. உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே. எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் தங்கமே. நீ என் நிழலில் வந்து விட்டாய். நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. நம்மிடம் உள்ள குறைகளை நம்மிடமே சொல்பவர்கள் மட்டுமே நம் நலனில் அக்கறை உள்ளவர்கள். அன்பும் அக்கறையும் செலுத்துவதில் வள்ளலாகி விடாதீர்கள். பிறகு கண்ணீருக்கு நீங்கள் நெருங்கிய சொந்தக்காரனாகி விடுவீர்கள். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவார், இல்லையென்றால் காயப்படுவார். அன்பாக இருந்தாலே அதுவே பெரிய செல்வமாகும் குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன். மாயை மிகவும் பலமானது. ஆனால் என் நாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது. இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி. மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை குழந்தையே. உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே. உன்னிடத்தில் நான் தான் இருக்கின்றேனே. எதையும் கண்டு கலங்காதே. உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு. தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே. எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில்? உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு. உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன். கவலை வேண்டாம் தங்கமே. உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். பொறுமையோடு இரு.
உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் தங்கமே. இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனைகள் வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனைகள் வரலாம். ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடம் வந்து சேரும். இதுவே அன்பின் சாராம்சமாகும். ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது குழந்தையே. ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கின்றேன். வா குழந்தா, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகின்றேன். கலங்காதே, அப்பா உன்னுடனே இருக்கின்றேன். என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. என் கண்களின் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகின்றாய். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.